வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு மலை இருக்குங்க. அந்த மலை காத்து கூட சத்தம் இல்லாம வீசுது. சாதாரண மலை கிடையாது. பழமுதிர் சோலை படை வீடு இருக்கிற மலைங்க. 6 படை வீட்லயே கடைசி படை வீடு. ஏன் கடைசி தெரியுமா? வாழ்க்கையோட கடைசி பாடமான ஞானத்தை கற்றுக் கொடுக்குற படை வீடுங்க இது. நீங்க அந்த மலையில ஏறிக்கிட்டு போகும்போது சுத்திலையும் அடர்ந்த காடு, மண் வாசனை, காத்துல ஒரு அமைதி. அந்த அமைதியில தான் ஒருத்தவங்களுக்கு இங்க சோதனை நடக்குது. பெரும் பெருமாட்டி, பெரும் ஞானி, தமிழ்த்தாய், ஔவையார் இந்த மலையில ஏறிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவரை யாரும் சோதிக்க முடியாது. ஆனா வாழ்க்கை என்ன சொல்லுது தெரியுங்களா? நாமளே பெரியவங்க நினைச்சா ஒரு சின்ன கேள்வி நம்மளை தரையில இறக்கி போட்டுடும். மரத்தடியில சிரிக்கும் சிறுவனா வந்த முருகர், பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பாரு. ஔவையார் சிரிச்சுக்கிட்டே, சுடாத பழத்தை தான் போடேன் அப்படிம்பாங்க. பழம் கீழே விழுது தூசியா இருந்துச்சு. அதை அவங்க ஊதி ஊதி எடுத்து சாப்பிடுவாங்க. அப்ப அந்த சிறுவன் கேட்பாங்க, பாட்டி பழம் சுற்றுச்சா, ஏன் ஊதுறீங்கன்னு. அந்த நொடி ஔவையார் கண்கள் திறந்துச்சு. அறிவு கண்கள்ங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது குழந்தை கிடையாது, ஞானத்தை சோதிக்க வந்த சிறுவன், சிறுவன் வடிவத்துல வந்திருக்க முருகன் அப்படின்னு. இந்த கதை ஔவையாருக்கானது மட்டும் கிடையாது, இது நம்ம எல்லாருக்காகவும் தான். நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் வாழ்க்கை ஒரு நாள் கேட்கும், நீ சுட்ட பழமா இல்லை சுடாத பழமான்னு. நம்மள பல பேருக்கு கல்வி இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனா பணிவு இல்லைன்னா? அதுதாங்க இங்க கற்றுக் கொடுக்குற பாடமே. இங்க ஏன் தெரியுமா முருகன் காட்டுல இருக்காரு? ஞானம் சப்தமே இல்லாம வரும். அது கோஷமிட்டுட்டு வராது. அமைதியா வந்து நம்ம மனசை ஆக்கிரமிச்சுக்கும். பழமுதி சோலை என்பது ஒரு கோவில் இல்லை, அது ஒரு கண்ணாடி. நம்ம யாருன்னு நமக்கே காட்டுற இடங்க. சுட்ட பழம் அப்படிங்கிறது அனுபவத்துல வளர்ந்த மனம், அகங்காரம் கரைந்த மனம். சுடாத பழம் அப்படிங்கிறது இன்னும் தன்னை நிரூபிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனம். முருகன் கேட்பது பழத்தை பத்தி இல்லை, அவர் கேட்பது நம்ம மனநிலைமையை பத்தி. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி அந்த சிறுவன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, பழம் சுட்டுச்சா அப்படின்லாம் கேட்கும் போது ஔவையார் கோவப்படவும் இல்லை, ஒரு மாதிரி வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கவும் இல்லை. அதுதான் அவங்கள பெரியவங்களா காட்டுச்சு. வாழ்க்கையில தோல்வி வந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதுதான் நம்ம குணம். இன்னைக்கு பழமுதிர் சோலையில போனா காசு சுவாசிச்சா ஒரு விஷயம் புரியும். இங்க முருகன் ஆசிர்வதிக்க மட்டும் இல்லை, நமக்கு ஞானத்தை கத்து கொடுக்கவும் இருக்காரு. இன்னைக்கு நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், நான் ஈகோவா இல்லை ஞான பழமா வளரேனான்ட்டு. சரிங்களா? பழமுதிர் சோலைக்கு கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு வரணுங்க. ஒருவேளை போக முடியலைன்னா உங்க மனசுக்குள்ள அந்த மலையை உருவாக்குங்க. அங்க சிரிச்சுக்கிட்டு இருந்த முருகனை உங்க மனசுல கொண்டுட்டு வந்து உட்கார வைங்க. அவன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்பான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. பதில் உங்ககிட்ட தான் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி முருகர் தகவல்களை கேட்கவும், முருகரோட புகழை பேசுறதுக்கும், திருத்தல வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருக பக்தையாகிய நான் மகாலட்சுமி சௌந்தரராஜன்.